லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணியில் 16,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என்று பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சனிக்கிழமையன்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். பூத் ஏஜென்ட்டுகள் ஓட்டு எண்ணும் மையத்துக்கு காலை 8 மணிக்கு முன்னதாக வர வேண்டும் என்றும் தாமதமாக வரும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவித்த பிரவீன்குமார், லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணியில் 16,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுவர் என்றும் கூறினார். மேலும் சேலத்தில் தேர்தல் பணியாற்றிய போது உயிரிழந்த தலைமை ஆசிரியர் தங்கராஜ், வேலூரில் ஓட்டுப்பதிவு பணிக்கு செல்லும்போது ரயில் மோதி உயிரிழந்த ஆசிரியை பூங்கொடி மற்றும் தருமபுரி அருகே பணப்பட்டுவாடாவை தடுக்கும் முயற்சியில் உயிரிழந்த சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த வினோத்குமார் ஆகிய 3 பேரின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு மே 5ஆம் தேதி சென்னையிலும் தொடர்ந்து திருச்சி, கோவை, மதுரையிலும் பயிற்சி தரப்படுகிறது. ஓட்டு எண்ணிக்கையின் போது தடையில்லா மின்சாரம் வழங்க மின் வாரியத்திடம் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆனாலும் முன்னேற்பாடாக மின்வெட்டை சமாளிக்க ஜெனரேட்டர்கள் வைத்திருக்கவும் தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது.